போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ அனைவருக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ பிசி மாணவர்கள் யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எஸ்ஐ மாணவர்கள் யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கருத்து தான். ஓகேவா? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ முதற்கண் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இந்து சமயத்தினரால் நம்பப்படக்கூடிய விநாயகரை வணங்கி கொண்டுதான் நம்மளுடைய அனைத்து காரியங்களையுமே தொடங்குவோம். ஸோ இனி வரும் காலங்களில் அரசு வேலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நானும் அவரை வேண்டிக்கு பிரார்த்திக்கிறேன். நீங்களும் அவரை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி வெற்றிகள் கிட்டட்டும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்று கேள்வி எண் 1 வெளியே பார்த்துட்டு தான் தமிழ்லேருந்து வந்திருப்பீங்க. பதில சொல்லுங்க கமெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படிப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மாணவர்களுக்கு இல்லைங்க. ஸோ பிசி மாணவர்கள் ஆனால் இதை கவனிங்க. உங்க ஊரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நேர்முக தேர்வு, எஸ்ஐ நேர்முக தேர்வுக்கு சொல்றவங்களுக்கு நாங்கள் கேள்வி எண் 1, 2, 3 நாங்கள் சீரியஸ் போடுறோம். ஸோ அதற்கான பதில்கள்லாம் நீங்க எங்கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண போறீங்க. ஸோ எஸ்ஐ மாணவர்கள் ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எப்படிலாம் தங்களை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவர்களுக்கான கேள்வி எண் 1 தான் என்று. ஸோ கேள்விகள் நீ பேச ஆரம்பிச்சதுலேருந்து கேள்விகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். நேற்றே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிசி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருமானா? பிசி எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இல்லை. ஓகேவா? எஸ்ஐ எக்ஸாமுக்கு தான் இன்டர்வியூ இருக்கு. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சவங்க நீங்கள் அடுத்தது எஸ்ஐ எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் எஸ்ஐ ஆகட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஆகட்டும், தாலுக் எஸ்ஐ ஆகட்டும், எது வேணா ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ உனக்கு இன்டர்வியூன்னு ஒரு ரவுண்ட் இருக்கும்போது இது உனக்கு நல்ல மார்க் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இப்பத்திலிருந்தே கூட ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுடைய கேள்வி எண் 1 என்ன உங்களுடைய கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, உங்க பேரை சொல்லி நீங்க உங்க ஊரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி உங்க ஊரை பற்றி சில விஷயங்கள் கேட்பாங்க. இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ஊரை பற்றி கூறவும், சிறப்புகள், உங்க ஊரோட சிறப்புகளை பத்தி கேட்கலாம். இல்ல உங்கள் ஊர் எதனா சாதனை புரிந்திருந்ததா கேட்கலாம். இல்ல உங்கள் ஊரினுடைய வரலாறு பெருமையை பத்தி கேட்கலாம். இல்லையா உங்கள் ஊர் எடுத்திருக்கும் ஏதாவது புதிய முயற்சி எடுத்திருந்தா அது ரீசெண்டா நியூஸ்ல எதனா அடிபட்டு இருந்தா அதை பத்தி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 விஷயங்கள் எதனா ஒண்ணு கொடுக்குறாங்களா, கேண்டிடேட் வாயிலிருந்து எதனா ஒரு பதில் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம். இப்ப நான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஹரிஷ்குமார், நான் வேலூரில் இருந்து வருகிறேன், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த குடியாத்தம் பகுதியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன உடனே ஸ்டாப் பண்ணி நீங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்னு சொல்றீங்களா, வேலூர் மாவட்டத்தை பத்தி எதனா சொல்லுங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை பற்றி சில வரலாறு பெருமை மிக்க சில இது இருக்கு. நான் சொல்லுவேன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முதலில் வித்திட்ட ஊர் வேலூர் தான். அதாவது சிப்பாய் கழகம் தொடங்கப்பட்டது, சிப்பாய் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டை விவரிச்சு இந்த மாதிரி சிப்பாய் கழகம் தொடங்கப்பட்டது வேலூர்ல தான் தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாம வேலூர்ல சில புகழ்மிக்க இடங்கள் இருக்கு. அதாவது ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையா மனிதன் நம்பக்கூடிய ஒரு மருத்துவம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், கோயில் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும், இது 3மே சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா தான் வேலூர் இருக்கு. கல்விக்கு புகழ்பெற்ற விஐடி யூனிவர்சிட்டி இருக்கு, மருத்துவத்திற்கு சிஎம்சி இருக்கு, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி புகழ்பெற்ற ஒரு பெரிய பொற்கோயில் நகரமா பொற்கோயில், அந்த வேலூர் பொற்கோயில் இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை நம்புற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று பெருமை மிக்க ஒரு சில விஷயங்களை நான் என்ன பண்ணுவேன், வேலூர்ல டிக்ளேர் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அதுலயும் ஸ்டாப் பண்ணி சரி வேலூரை பத்தி சொல்றீங்க, ஓகே நீங்க வந்திருக்க ஊர் பகுதி எது, குடியாத்தம். சோ அப்ப குடியாத்தத்தை பத்தி எதனா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் குடியாத்தம் என்பது ஒரு குட்டி சிவகாசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகாசி மத்தாப்பு தொழிற்சாலைக்கு, அதாவது பட்டாசு ஆலைக்கு ரொம்ப ஃபேமஸ். அதே போலதான் சிவகாசி, குட்டி சிவகாசின்னு எங்களை ஏன் கூப்பிடுறாங்க குடியாத்தம் நகரத்தை அப்படின்னா, குடியாத்தம் என்பது பாத்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தீப்பெட்டி அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸா வர்றதுனால அதை குட்டி சிவகாசி என்று அழைப்பார்கள். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி குடியாத்தத்தினுடைய இன்னொரு பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையில் பறக்க விடப்பட்ட முதல் மூவர்ண கொடியை நெய்து கொடுத்த பெருமை குடியாத்தத்துக்கு தான் இருக்கு. அப்ப செங்கோட்டையில சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல்ல பறக்க விடப்பட்ட கொடி எது, நெய்து கொடுத்தது எது, குடியாத்தம் அப்படின்னு இன்னொரு பெருமையை சொல்லுவேன். இன்னொரு பெருமையும் இருக்கு குடியாத்தத்தை சேர்ந்தது. காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா, தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா எங்க தொகுதி தான். சோ குடியாத்தம் தொகுதியில நின்னுதான் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அதுல சாதனைகள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு, புதிய வரலாறு பெருமைகள் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்து நான் வைப்பேன். அது மட்டும் இல்லாம எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா நுங்குக்கு ஃபேமஸ் குடியாத்தம், அந்த மாதிரி சொல்லுவேன். சோ இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்கன்னும் போது அடுத்த கொஸ்டின் அவங்க மூவ் ஆன் ஆவாங்க. அப்ப கேள்வி எண் 1 உங்கள் ஊரை பற்றி கூறவும் சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாம்,
கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றத நீங்க ப்ரிப்பேர் பண்றதோட மட்டும் இல்லாம தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஆன்சரை ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்க ஊரை பத்தி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லும் பொழுது அது வந்து இன்னும் தெரியாத ஒரு சில பேருக்கு ஆன்சர் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்க ஊரை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றது இருக்கும். இன்கேஸ் நீங்க எதனா மிஸ் பண்ணியிருந்தா அதை நாங்களும் சொல்லுவோம். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இன்னொரு கேண்டிடேட் வந்து உனக்கு உங்க ஊரை பத்தியும் உங்களுக்கு தெரிய வைப்பாரு. ஸோ அதனால நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊரை பத்தி சொல்லிட்டு போங்க. எஸ்ஐ கேண்டிடேட்ஸ் யார் பாக்குறவங்களா இருந்தாலும். ஸோ முதல் கேள்வி உங்களுக்கானது, உங்கள் ஊரை பற்றி கூறவும். அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டு போங்க. பொதுவான கேள்விகளுக்குலாம் எப்படி ஆன்சர் பண்றது அடுத்தடுத்த கேள்விகளா வரும்போது நான் உங்களுக்கு பதில சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஊரை பற்றி கூறவும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஊர் இருக்கும். அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. அதனால தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னைக்கு கேள்வி எண் 1 முடிஞ்சிச்சு. தினம் ஒரு கேள்வியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.